நாக்குக்கு சுருக்குன்னு காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு, நல்ல பதமா சமைச்ச குக்கர் சாப்பாடு, இது கூட விறகடுப்பு யூஸ் பண்ணி மண்பானையிலே சமைச்சு கொடுத்த நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, காட்டு வறுவல், ஆசாரி வறுவல்னு வகை வகைய சைட் டிஷ், கூடவே முட்டை பொரியலும் தாளிச்ச தயிரும். இதெல்லாம் ஒரு குடில் செட்டப்ல ஒரு தலைவாழை இலையில போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கிலோ நாட்டுக்கோழியை சமைச்சு கொடுக்க 1300 ரூபா சார்ஜ் பண்றாங்க. சாப்பாட்டுக்கு தனியா 160 ரூபா சார்ஜ் பண்றாங்க. சாப்பாட்டுக்கு நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, தக்காளி ரசம், பச்சைப்புளி ரசம், தயிர், பொரியல், அப்பளம் இதெல்லாம் அன்லிமிட்டடா சர்வ் பண்ணிடுறாங்க. நான் லஞ்சுக்கு போன போது 1 கிலோ நாட்டுக்கோழியை 4 சைட் டிஷ்ஷா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நல்ல சூடான சாப்பாட்டில் அந்த நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் அப்பப்போ சாப்பிடணுங்க. அல்டிமேட் டேஸ்ட். காரசாரமான தேங்காய் பல்லோட இருக்கிற பள்ளிப்பாளையம், காட்டு வறுவல், வரமிளகா நல்லா தூக்கலா போட்டு சமைச்ச காரசாரமான சிந்தாமணி, ஆசாரி வறுவல் இதெல்லாம் நீங்க இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் சொல்லுங்க. இந்த நாட்டுக்கோழி சமையல் கொங்கு ஸ்டைல்ல சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா மட்டும் போட்டு தான் சமைக்கிறாங்க. மறக்க முடியாத டேஸ்ட். நாட்டுக்கோழியில தவிர இவங்க கிட்ட வான்கோழி, முயல், காடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிடைக்குது. இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இங்க சாப்பிட வரதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க. இதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னு தானே கேக்குறீங்க? நம்ம கோயம்புத்தூர் LNT பைபாஸ்ல இருக்கிற பாரம்பரியம் நாட்டுக்கோழி மண்பானை விருந்து அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் கிடைக்குது.